பயப்படாதே, மாறிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, மாறிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லையே. பயப்படாதே, மாறிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இப்பொழுதும் பகை, விரோதம், கோபம், எரிச்சல், மனிதனுடைய பொல்லாத குணங்கள் எவை என்றும் யாரை பற்றி தூற்றி பேசுவது, இந்த காரியங்கள் பிசாசுக்குரியது. பிசாசுக்குரிய குணங்களாகிய இப்படிப்பட்ட குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை குறித்தும், நீங்க எப்படி வாழ்க்கை வாழ போறீங்க, நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமங்களில் மரித்து கிடக்கிற நம்மை உயிர்ப்பிக்கிற நீதியின் மகன், நீதியின் மகள், எப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வருகிறது, இறங்குகிறது. சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. எனக்கு அருமையானே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போவோம். அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது ஒரு வாக்குத்தத்தம். நான் அதிகமாக மக்களுக்கு சொல்லுவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவது, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். அதில் இது ஒரு வாக்குத்தத்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? ஐயோ பலவீனமாக இருக்கேன், இது முடியலையே, அது முடியலையே, இது வெற்றி இல்லையே. நீங்கள் ஒருவேளை சொல்லாட்டாலும் உங்கள் கணவர் சொல்லலாம், வீட்டில் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் ஏன் நமக்கு அவசியம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இச்சையினால் உண்டான கேடு இருதயத்தில் இருக்குது. அது என்ன செய்யுதான், நீங்க வாசிக்க இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மோட பேசி நம்மை மாற்றுகிறது, சுத்திகரிக்கிறது. அதே தான் யோவான் 15:3 வாசித்தீங்கன்னா, தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்ல. எவ்வளவு ஆசீர்வாதம்! அப்படியானா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தாயாக உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் பெண்கள் தானே, ஆசையாக வந்திருக்கிறீங்கல்ல, அதனால் நீங்கள் என்ன செய்ய, இன்று முதல் வேதத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு 2 அத்தியாயம், 3 அத்தியாயம், 4 அத்தியாயம் வாசிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த பாகத்தில் நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் படிக்கிறீங்களோ அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைங்க. இங்கிலீஷ் படிக்க விரும்புகிறோன்றவங்க தமிழும் இங்கிலீஷும் எடுத்து வைங்க. வேத வசனத்தை என்ன செய்யணும், நம்ம பாராமல் படிக்கணும். என்ன ப்ரேயர் பாயிண்ட், என்ன அதில் உள்ள குறிப்பு என்ன. எஸ்தர் ஜபக்குழு சேராதவங்களாம் சீக்கிரமாக சேருங்க. ஏன் எஸ்தர் ஜபக்குழுனா, அனல் உள்ளவர்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார்.
ஆண்டவர் அப்படி அக்கினி தீபமாக அவர்களை மாற்ற விரும்புறது. ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷத்தை கிருபை ஆண்டவர். அதனால என்ன செய்கிறார்? அனலுள்ள மாற்றார். அப்படி அவங்க மாறும் பொழுது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. கலாத்தியர் 6:2 வாசிக்கிறபடி மற்றவர்களுக்கு வார்த்தை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். குழந்தை இல்லாதவங்க, நேற்று ஒரு சாட்சி வந்திருக்கிறது, அதில் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் எத்தனையோ வருஷம். எந்த ஊர்லன்னா ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில். அருமையான சாட்சி. நாங்கள் குழுவாக ஜெபிச்சோம். ஆனால் கர்த்தர் இப்பொழுது அந்த அம்மாவை கர்ப்பிணியாக்கினார். இதுதான் ஒருத்தர் ஜபம். இதான் எஸ்தர் ஜபக்குழு. இதான் எஸ்தர் ஜபக்குழு. எவ்வளவு நேரம் வீணாக்குறீங்க? தயவுசெய்து சேருங்க. எல்லாரும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சரி, இப்போ இந்த பலன் என்று பார்க்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலனை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, எவரையும் பலப்படுத்துவது தேவனுடைய கரம். அந்த வசனம் மட்டும் வாசிங்க. எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். வெரி குட். எவரையும் பலப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் கர்த்தரால் ஆகும். ஆண்டவர் எப்படித்தான் சொல்றாரு, உங்களுக்கு பார்த்து தான் சொல்றாரு, மொத்தமா சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நான் மொத்தமா சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, கர்த்தரால் ஆகும். நீங்க நினைக்கிறீங்க இல்ல, குழந்தை இல்லை, கேன்சர் சுகமாகலை, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, வேலை செய்யலை, வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அவர் கொடுக்குற பலன். சரி, இந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? தாவீது பாருங்க என்ன சொல்றான், அவன் அனுபவித்து பேசுகிறான். இந்த சங்கீதம் 18:1 என்ன வாசிக்கிறோம்? தாவீது என்ன சொல்றான்? கர்த்தாவே என் பலனே. உணர்ந்து சொல்றான், உணர்ந்து சொல்றான். அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். கர்த்தாவே என் பலனே உண்மையில் அன்பு கூறுவேன். சங்கீதம் வாசிங்கன்னு சொன்னா 18:1 எப்படி வாசிப்பாங்க? கர்த்தாவே என் பலனே உண்மையில் அன்பு கூறுவேன். இதுல பலனே கிடையாது. எப்படி வாசிக்கணும்? கர்த்தாவே என் பலனே உண்மையில் அன்பு கூறு. வேற வாசிக்கும்போது அப்படித்தான் வாசிக்கணும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை உரிமை கொண்டாடணும். இது எனக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. அப்போதான் உங்களுக்கு வேத வாசிக்க சந்தோஷமா இருக்கும், ஆசையா இருக்கும். இல்லைன்னா ஐயோ ஒன்றும் விளங்கலைங்கள, ஒன்றும் விளங்காது. கண்ணு எங்கேயா இருக்கும், மனசு எங்கேயா இருக்கும். அதனால தான் பாருங்க சொல்றான். 1 சாமுவேல் 17:37 வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? அவன் சொன்னான், நான் மேய்ப்பனாய் மேய்த்து கொண்டேன், ஆடுகளை மேய்த்து, எங்கள் அப்பா ஆடுகளை மேய்த்து கொண்டேன், கொஞ்சம் ஆடு. அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது அங்கே என்ன வந்துச்சு? ஒரு நாள் கரடி வந்துச்சு, ஒரு நாள் சிங்கமே வந்துருச்சு. அவன் சின்ன பையன், குட்டி பையன். ஆனால் அவன் கண்டு பயந்து ஓடாம ஓடி போய் அந்த சிங்கத்தின் வாயும் சரி கரடி வாயும் சரி கிழிச்சு போட்டான். இதுக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய பலனோட பலன் இல்லை, ஆண்டவருடைய பலன். நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லல, என்னை காப்பாற்றின கர்த்தர், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன் உங்களுக்குள்ள வரணும். அதைத்தான் நம்ம பாருங்க, இந்த தெய்வீக பலன் எப்படி வருகிறது என்றால், யாக்கோபு என்ற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. யாக்கோபுன்றது யாரு? ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவனுடைய சகோதரன் பேர் ஏசா. 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு, 2 பிள்ளைங்க. ஆனால் கர்த்தர் இந்த யாக்கோபை தெரிந்து கொண்ட பொழுது என்ன செய்தார் பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆண்டவர் மேலே அறியாதவனாக இருந்தான். ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான். ஆண்டவரை அறியாதவனாய் மட்டுமல்ல, அவரை தேடாதவனாய் இருந்தான். உலக ஆசை. அதனால எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆசையில் இருந்த, ஒண்ணுமே தெரியாம வந்த, கண்கள் மூடப்பட்டவன் போல இருந்த யாக்கோபை ஆண்டவரையே தேடி வந்த. அப்படிதான் உங்களையும் தேடி வருவார். நீங்க என்ன சொல்லுவீங்க? இருளில் இருப்பீர்கள். சினிமாவுக்கு போயிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு அங்க எங்க போயிட்டு சந்தோஷமா இருளின் வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை, உலக இச்சையினால் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். அவனுக்கு பாருங்க, சொப்பனத்து மூலமா தூங்குறான், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதோடு அவன் சொல்லுகிறான், ஐயோ இது தேவனுடைய வீடு, தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம், இதை அறியாமல் இருந்தேனே, என் அறிவு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, இவ்வளவு தெரியாது எனக்கு ஏசாவை பற்றி. என்னமோ சொன்னாங்க, பக்கத்து வீட்டம்மா சொன்னாங்கன்னு வந்தேன், எனக்கு தெரியாதவரை பற்றி.
இவ்வளவு பலன் பொருந்திய அன்பு பொருந்திய அந்த ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசி சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த வந்திருக்கேன், இன்றைக்கு உன்னை பலப்படுத்த வந்திருக்கேன். யாக்கோபு வார்த்தை பாருங்க, அவனுடைய பற்றி சொன்னா சங்கீதம் 135 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். பாருங்க, யாக்கோபை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமாக. அப்படித்தான் இங்க வந்திருக்கிறீங்களே, ஒருத்தர் கெட்டு போக கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவன். ஆண்டவர் சொல்ற ஒவ்வொருவரும் இங்கே யார் யார் பெண்கள் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு தான் சொந்தம் சொல்ற. அவனுக்கு ஒரு புது பெயரை வைக்கிறார். யாக்கோபு என்ற பெயரை எடுத்துட்டு இஸ்ரவேல், அதுக்கு பிறகு தன்னுடைய ஜனங்களை இஸ்ரவேலர்னு அழைக்கிறார். என்ன அன்பு பார்த்தீங்களா? அதே ஆண்டவர் உங்களை இன்றைக்கு பார்க்கிறார். உங்களை பார்க்கிற தேவன் அன்று இருந்தவர், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார், என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் என்று அவருக்கு பெயர். அவர் சொல்றார், நான் உன்னை பார்க்கிறேன். யாக்கோபை தெரிந்து கொண்ட நான் உன்னை கைவிடுவேனா? நீ எனக்கு விசேஷமானவள், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு சொந்தமானவள். கவலையோட வந்திருக்கிறீங்களா? வீட்டில் சாப்பாடு கிடையாது, அடுத்த நேரம் என்ன ஆகுமோ தெரியாது, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போகுது, புருஷன் இடத்துல அன்பு கிடையாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டார். சர்வசாதாரணம். எத்தனை வேதனை! புருஷன் விட்டுட்டு போறது எவ்வளவு வேதனை! பணம் இல்லாதது, வேலை இல்லாத எவ்வளவு வேதனை! ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமானவள், எனக்கு சொந்தமான தேவாதி தேவன். யார் அவர் சொல்லுது? சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமான. நான் உன்னை சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னை அர்ப்பணித்து துன்பத்துக்கு ஆளாக்கி பாடுபட்டு உன்னை எனக்கென்று சொந்தமாக்கி கொண்டேன். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கணும். அவ்வளவுதான். எனக்காக அடிக்கப்பட்டேன் ஆண்டவரே, என்னைக்கு என்னை நீர் ரட்சகராக நீர் என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்கொள்ளும். சொல்லுவீங்களா? உங்கள் இதயத்தில் எங்கெங்க உட்கார்ந்துருக்கிறீங்களோ, எங்கெங்க உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே சுவாமி, என்னை மீட்க உம்மை அர்ப்பணித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதயத்தின் ஆழத்துல கர்த்தர் சொல்லுவா, நீ எனக்கு சொந்தமான, நீ எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லுவா. யாக்கோபு 3:14-15 வாசித்து பாருங்க. அங்க உலக காரியங்கள் எல்லாம் இருக்கு. லௌகிக சமாதானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் பகை, விரோதம், எரிச்சல். ஆனா கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்துன்றாங்க, சிலர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா பகை மட்டும் போக மாட்டேங்க. கோபம், எரிச்சல், யாரை பற்றி தூற்றி பேசுவது. தயவு செய்து இந்த காரியங்கள் பிசாசுக்குரியது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் சொந்தமானவள் என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன். அவர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தமாக்கி எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன் என்று சொல்லுறேன். எவ்வளவு உரிமையோடு கேட்கிறேன். இந்த அன்பு எங்க வரும்? எங்க வரும்? சொந்தக்கார்ட்ட வராது, குடும்பத்தார்கிட்ட வராது. ஆண்டவர் ஒரு இடத்துல தான் அன்பு உண்டு. அவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்றாரு, என் ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்க என்னை அர்ப்பணித்தேன், என்னுடைய சுபாவம் உனக்குள்ள வரணும், என்ன போல நீ மாறணும். யாக்கோபு 3:18 வாசிக்க கேட்போம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. தயவு செய்து யோசித்து பாருங்க. இன்றைக்கு இருக்கிற இடத்துல இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இறங்குகிறது, இறங்குகிறது. நீங்க எப்படி வாழ்க்கை வாழ போறீங்க? நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. இதை தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுக்கு கொடுக்க போற. அது வரைக்கும் அவனுடைய சகோதரன் இடத்துல ஏமாற்ற, வஞ்சிக்க அவன் நினைத்தான். ஆனா இந்த வசனம் தேவனுக்கு சொந்தமான பிறகு அந்த வெறுப்பு, விரோதம், பகையெல்லாம் தூக்கி போட்டு இனி தேவனுக்காக நான் வாழ்வேன், அவரையே பற்றி கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் அப்படித்தான் உங்களை சுத்திகரிக்க வந்திருக்கிறார். இதுதான் பாருங்க கர்த்தர் கொடுக்கிற பலன், அவரோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாத்தீங்களா? அவன் எப்படி இருந்தானா? கேடு கெட்டவனா இருந்தான், கொலை செய்து கொண்டிருந்தான் சவுல். அவனை சந்தித்து அவனை பவுலாக மாற்றி என்ன நடக்குது பாருங்க. கர்த்தரின் கிருபை
கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டு. இப்பொழுது நீங்க அந்த சிலுவையை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அடிக்கப்பட்டீரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவளாக மாறட்டும், உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், பிசாசு வேண்டாம், இயேசு போதுமே, இயேசு போதுமே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த கிருபை உங்க மேல இறங்கும். பரிபூரண கிருபை. நீங்களும் ஆண்டவருக்கு என்று வாழும்படி கர்த்தர் உங்களையும் வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் பலன். இதை தான் பாருங்க, எபேசியர் என்ற புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 3 காரியம் வாசிக்கிறோம். வாழ்க்கை எப்படி மாறுகிறது? நம்முடைய வாழ்க்கை அறியாமல் இருக்கிறவர்கள், ரட்சிப்புனா என்னன்னு சரியா தெரியாதவங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார், எப்படி உங்களை பலப்படுத்துகிறார் என்று அறியாமல் இருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த காரியத்தை வாசியுங்கள். இந்த வசனம் எபேசியர் 4:22லேருந்து 24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. முதல்ல அந்த இச்சையினால் உண்டாகிற கேடு உங்க உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கா? உங்க அழகான புருஷன், அருமையான புருஷனை தூக்கி போட்டு இன்னொரு மனுஷனை நினைக்கிறீங்களா? தவறு இருக்குதா உங்க மனசுல? வேற ஏதாவது இச்சை இருக்கிறதா? உங்க சொந்த சகோதரியுடைய சொத்து எனக்கு வேணும்னு இச்சை இருக்குதா? இந்த மாதிரி இச்சையெல்லாம் தூக்கி போடும். 2வது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பழைய மனுஷனுக்குரிய காரியம் என்னெல்லாம் இருக்கு யோசித்து பாருங்க. எல்லாரும் யோசித்து பாருங்க. எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அசுத்தம், பழைய வாழ்க்கை, இச்சையினால் நிறைந்த வாழ்க்கை, பழைய மனுஷி, கெட்ட மனுஷி, இதை தூக்கி போட்டுட்டு புதிய ஆவி உள்ளவர்களாகி. இது நீங்க செய்ய முடியாது. கர்த்தருடைய அன்பு இதை செய்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரைட் நவ் இட்ஸ் கமிங் இன் யுவர் லைஃப். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இறங்கு. புது ஆவி, பழையவைகளை தூக்கி எரிஞ்சிட்டு புது ஆவி இறங்குறது. 3வது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதாங்க என்ன வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது. அக்கிரமங்களில் மரித்து கிடக்கிற நம்மை உயிர்ப்பிக்கிறார். நீதியின் மகன், நீதியின் மகள். எப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வருகிறது, இறங்குகிறது. யூ பிகம் a righteous person. 2வது, பரிசுத்தம், தேவ சாயல். இப்படிப்பட்ட பரிசுத்த காரியங்கள் நிறைந்த புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக இப்பொழுது ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு. இப்படி ஒவ்வொருவரும் மாறும்படி தான் ஆண்டவர் சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதான் வாசிக்கிறோம். தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தம் அடையணும், நீதியாக இருக்கணும், நேர்மையா நடக்கணும், இச்சை வேண்டாம், சுத்திகரிக்கிறதுக்காக அவருடைய ரத்தம் சிந்தினார். எனக்கு அருமையான, இன்றைக்கு ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. ஒருவராவது பழைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நீங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இது விலையேற பெற்ற ஒரு நேரம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவீர்களானால் எத்தனை சந்தோஷம் சரியுமா? நம் மத்தியில செல்வி என்ற ஒரு சகோதரி வந்திருக்கிறார். இடத்துக்கு போன வருஷம் நான் வந்திருந்தேன். இப்போ நான் ரட்சிக்கப்படாத மக. ரட்சிக்கப்படாத மகளான எப்படியெல்லாம் இருந்தீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? எங்க வாழ்க்கை ரொம்ப பிசாசி. என் பிள்ளைக்கு நிறைய பிசாசி பிடிச்சிட்டு இருந்துச்சு. நரகத்தோட நரகத்துக்கு ரொம்ப மோசமான நிலைமையில நாங்க இருந்தோம். அப்போ எவ்வளவோ என் மகனுக்கு எவ்வளோ சாங்கியம் சம்பிரதாயம் எவ்வளோ பண்ணி பார்த்தோம். அந்த 48,000 நான் செலவு பண்ண. மகளால துன்பப்பட்டீங்க. ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கு? அவ்வளவோ எனக்கு அறியாது. அவ்வளோதான். இன்னைக்கு அன்பான சகோதரிகளை, ஒருத்தர் எல்லாரும் இப்படி சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு உங்க மார்புல கரங்களை வைத்துக்கொண்டு அமைதியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இவளை போல யாராவது வந்திருந்தீங்கன்னா, அல்லது இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சகோதரி பாருங்க இருந்த நிலைமை நீங்க இருக்கக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை அதுக்கு தான் இன்றைக்கு உங்களோட பேசுகிற. நீ எனக்கு சொந்தமாகணும், நீ எனக்கு சொந்தமாகணும். இந்த சகோதரியை சொந்தமாக்கி கொண்டார். எப்படின்னு கேட்போமா? எப்படி ஆண்டவருக்கு சொந்தமா மாறினீங்க? பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க,
நீ வந்து இப்படியே வார்டிலே இருந்துட்டு இருந்தா உன் கஷ்டம் தீராதக்கா, நீங்கள் வாங்க நம்ம ஜப கோபுரத்துக்கு இதே இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரே வாரம் தான் கூட்டிகிட்டு வந்த பிற்பாடு அதில் இருந்து இங்கே வந்தோன்னு எனக்குள்ளே ஒரு மகிமை, என்னமோ இங்கே நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வர ஆரம்பித்தேன். கீழே ஒரு சிஸ்டர் என்ன இவ்வளோ கூட்டம் மேலே ஏறுதுன்னு கேட்டதுக்கு இன்றைக்கி ஆண்டி வராங்க, நீ போய் அதில் கலந்துக்கமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இதே இடத்துல தான் அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு வந்து உட்காந்து சொல்ல ஆண்டி அப்போ ஜபிக்காங்க. அப்போ ஜபிக்க அப்போ சொன்னாங்க, யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை நேசிக்கணும்னு உண்மையாக நேசிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்ணை மூடி ஆண்டவரை நேசிங்க. நாங்கள் அப்போ ஏசாயா 61:17 நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு, ஆண்டவரை கூப்பிடுங்க, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லுங்க, பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னை அறியாமல் நான் கண்ணை மூடி கண்ணீர் விட்டு என் பாடுகளை சொல்லி கதறணும். நீங்கள் எந்த பாடம் ஆண்டவருடைய சிலுவை அறைஞ்ச காட்சி தான் நான் கண்டேன். ஆண்டவர் ரத்தம் சிந்த நான் சிலுவையில் அறைஞ்ச காட்சியை அந்த நேரத்தில் நான் கண்டுட்டு என்னால் எனக்கு அது என்னன்னே தெரியாத பருவமாக இருந்துச்சு. ஆண்டவரே சோத்திரம், எனக்கு என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு காட்சி, நான் உபத்திர பாடுகள் இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி வந்துருக்கு. ஆண்டோடைய தரிசனத்தை சிலுவை தரிசனம் கண்டீங்க. அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு போயிருந்தார். அவர் ஒன்று சேர்ந்தாரு. என் மகனுக்கு 4 அடிவில் ஆண்டவர் அவனும் அறியாத இருந்தான். அவனும் என்ன செஞ்சான், 4 அடி நல்ல பைபிள் வாசிக்க, வேதத்தை வாசிக்க, ஆலயத்துக்கு வர. நான் என்ன நடந்தாலும் சரி மாசத்துல முதல் வாரத்தில் நான் வந்துடுவோம் ஆலயத்துக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதுவும் இங்க வந்து ஜபிக்க என் வீடு இப்போ ஆசீர்வாதத்தோட இருந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் நிர்மூலம் ஆயிட்டுக்குது. என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வராதவங்க கூட இப்போ வர்றேன் பொண்ணு கொடுக்குறேன் சொல்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சினா மகிழ்ச்சி என்கிட்ட அவ்வளோ அற்புதம். பாருங்க, ஜீவனுள்ள சாட்சி. இது யாரால முடிஞ்சது? அவங்க ஆண்டவரை அறியாம இருந்தாங்க. வீட்டில் கஷ்டம், புருஷன் பிரிஞ்சு போயிட்டாரு, பிள்ளைகளுக்கு பிசாசன் படி இல்லை, அறியாம எல்லாம் குழப்பம். அந்த பிரச்சனை நிறைந்த இந்த சகோதரியை இங்கே கூட்டி கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை தம்முடைய சமாதானத்தை தரக்கூடிய விதமாக தம்முடைய தரிசனத்தை கொடுத்தார். இன்னைக்கு யார் யார் அவர்களை போல அறியாமல் இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களுடைய தரிசனம் ஒருவராவது கெட்டு போக போவதில்லை. கர்த்தர் எல்லாரையும் தம்முடைய நிறைவினால் நிரப்புவார். அதுதான் 1 கொரிந்தியர் 13:10 என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. நம்ம அதை விடணும் இதை விடணும் அவசியமே இல்லை. அவரே நமக்கு பலன் கொடுத்து நம்முடைய காரியங்களை எல்லாம் மாற்றி போடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுவார். எல்லாரும் ஜெபி. ஆண்டவரே, நான் முதலாவது என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சுத்திகரியும், என் வாழ்வு உங்களுக்கு பிரீதியானதாக இருப்பதாக. ரைட்னா என்னை சுத்திகரியும். என்னில் உள்ள இருக்கிற குறைவுகள், பாவம், அநீதி, அக்கிரமம், அசுத்தம், இச்சைகள் யாவும் மாறட்டும். ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் இப்பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்களுடைய அர்ப்பணத்தை பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒருவராவது கெட்டு போது அவர் பிரியம் கிடையாது. கர்த்தர் உங்களை சொந்தமாக்கி கொள்ளுவார். எனக்கு அருமையானவர்களே, எல்லா பக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிற நேரம், அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. உங்களுடைய பழைய பாவங்களை மாற்றுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றபடி கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். Thank you Jesus. உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒருவராவது கெட்டு போது உங்களுக்கு சித்தம் அல்லவே. நீர் ஒவ்வொருவருக்காகவும் உண்மையை அர்ப்பணித்தீரே, ஒவ்வொருவருக்காக நொறுக்கப்பட்டீரே, ஒவ்வொருவருக்காக உடைக்கப்பட்டீரே. அதை நினைத்து இன்று விடுதலை, சொல்லாத காரியங்களை பிசாசன் கரங்களது விடுதலை ஆக்கும் சுவாமி, விடுதலை ஆக்கும். Let them be your children. உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறும், சொந்த மகளாக மாற்றும். ரைட் நவ் இருதயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். கேடான இருதயங்கள் செப்பனிடப்படுவதாக. கேடான இருதயங்கள், அசுத்தமான இருதயங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக மாறுவதாக. ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் இந்த மீட்டிங் வந்த போது ரொம்ப பலகீனத்தோடி வந்தேன். அம்மா சொன்னாங்க,
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலன் உனக்கு உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலவீனத்தோட என்னுடைய பிரச்சனைகளால எனக்கு பயங்கர தலைவலியா இருந்தது. என்ன நடந்ததுமா? அந்த தலைவலியிலேருந்து ஆண்டவர் வந்து பூரண சுகத்தை கொடுத்தாரு. இப்ப நல்லா இருக்கிறேன்.